தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்துக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் கல்வி உதவித்தொகையை 2 மடங்காக உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. உதவித்தொகை உயர்வால் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் வாழ்க்கை சிறக்கும் எனவும் முதலமைச்சர் பெருமிதம். ஆன்லைன் ரம்மி விளம்பரங்களை மத்திய அரசுதான் கட்டுப்படுத்த வேண்டும். ஆன்லைன் ரம்மி விளம்பரங்களை கட்டுப்படுத்த தமிழக அரசும் நடவடிக்கை எடுத்து வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. அக்டோபர் 27 நடக்கும் நமது முதல் மாநாடு நம்மை வழிநடத்தும் கொள்கைகளையும் நாம் அடைய போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட உள்ளது. தமிழக மக்களின் மனங்களை தீர்க்கமாக வெல்லும் நோக்கில் நடைபெறும் தாவேக மாநாடு வெற்றியடைய அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என தலைவர் விஜய் வேண்டுகோள். தமிழ்நாட்டில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. வெப்பநிலை அதிகரிப்பு மற்றும் ஈரப்பதத்தால் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த வேண்டும். பக்தர்கள் பயபக்தியோடு வாங்கி செல்லும் லட்டில் விலங்கு கொழுப்புகள் கலக்கப்பட்டது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் இந்து விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி விமர்சனம். பெங்களூரில் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய இடத்தை பாகிஸ்தான் என குறிப்பிட்டு கருத்து தெரிவித்த கர்நாடக ஐகோர்ட் நீதிபதியால் சர்ச்சை. சர்ச்சைக்குரிய வகையில் நீதிபதி கருத்து தெரிவித்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக ஐகோர்ட் 2 வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சர்வதேச விண்வெளி மையத்தில் தனது 59வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்த சுனிதா வில்லியம்ஸ். விண்ணில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த ஆண்டு பூமியில் தனது பிறந்த நாளை கொண்டாடுவார் என வாழ்த்து மலை பொழியும் இணையவாசிகள். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.